இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 24, 2024 24/12/2024 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் 12:18 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி இரவு 7:54 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருக்காது, வேலை பளு இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. அதற்கு காரணம் ராசிநாதன் செவ்வாய் தான். ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் குறுக்கீடு பண்ணி அவங்கள சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது, பதட்டத்தை குறைத்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. வீடு மனை மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் கடனுதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் புஸ்வானம் மாதிரி சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய யோகம் ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் இருக்கும். ஆனால் அது சந்தோஷமான செய்தியாக இருக்கும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கீங்க, அதனால் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது. உங்களுடைய திறமைக்கேற்ற மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் அந்த இடத்துல காம்படிஷன் இருந்துன்னா நீங்கள் அதை ஹார்டாக ஒர்க் பண்ணுமே தவிர அதை விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் மட்டும் இல்லாமல் ஆலோசனைகளும் கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ரிஷப ராசி. இன்று குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேரில் இதுவரைக்கும் இல்லாத மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபார வளர்ச்சியின் மூலமாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நட்பு பாராட்டி புதிய நபர்களின் அறிமுகத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கூட பிறந்தவங்க உங்கள் அக்காவோ தங்கையோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அப்பாவோட பேசுகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்தி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் களையும் சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமான சந்தோஷ செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வாரம் ஃபுல்லாக குழந்தைகள் கூட சண்டை போட்டிருந்தீங்க, உடன்பிறப்புகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்த சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குதர்க்கமான பேச்சுக்கள் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் அதை குழந்தைகளிடமோ உடன்பிறப்புகளிடமோ காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி சுமூகமாக பேசினா நல்லது. வீண் பேச்சுக்கள் பேசி அனாவசியமாக ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய
கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் சில வேண்டத்தகாத சொல்லாடல்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி 4ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல விஷயத்துக்கு அலைச்சலை சந்திப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி வரும். அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிதானத்தோடு செயல்பட்டது நல்லது. உடன்பிறப்புகளுடன் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தம்பி தங்கை கிட்ட அனாவசியமாக சண்டை போடுவீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தந்தை மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிக் லீப் ஸ்டெப்பில் நீங்கள் உங்களுடைய தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடல் உழைப்பு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வேறு எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக குடும்ப விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணையின் தேவைக்காக, வாழ்க்கை துணையின் வேலைக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டீங்கன்னா தான் இன்றைக்கி அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அவங்க குறிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. அவங்க உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் குரு பார்வையில். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இருந்த தொய்வுகள் விலகும். என 5ஆம் இடத்துல புதன் இருந்தார். பொதுவாக வியாபாரத்தில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த சுணக்கம் உங்களுக்கு சாதகமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண முதலீடுகளில் இருந்த தொய்வுகள் விலகும். உங்களுக்கு கடன் உதவிகள், அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மாலை மரியாதைகள்னால் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் இதுவரை சாதித்த செயல்பாடுகளை பெருமையாக பட்டியலிடுவார்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும், செல்வாக்கு அதிகரிக்கும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இன்று பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகள் கூட உங்களை பாராட்டி பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷமான அனுபவங்கள், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துக்கு உறுப்பினர்களுக்கு எதிரில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய பட்டாளமே உங்களை பற்றி வாழ்த்தி பேசுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. திடீர்னு தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறையும். உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வீட்டில் தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் கடன் கொடுத்தவங்க கூட உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு வீண் செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒன்றா பராமரிப்பு செலவு அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை மாற்றி அமைப்பதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்த எல்லாருக்குமே இன்றைக்கி வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரித்து வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க.
எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளிடம் கூட இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா அனாவசியமான வார்த்தை விரயங்கள் தான் ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த லாபமும் ஏற்படாது. இன்று வார்த்தை விரயங்கள் மூலமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகனம் அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் தங்க நகைகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கும். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். இன்றைக்கி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அதனால் பேசுகிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இன்றைக்கி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது வியாபார வகையில் உங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல விரையாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டு அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் காரணமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசியில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் தெளிவு இருக்குது, மனோபலம் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியமான வார்த்தைகள், தந்தையின் மோட்டிவேஷனான வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தெளிவான சிந்தனையை கொடுக்கும். உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக இடமாற்றம் சம்பந்தமாக குழப்பங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான கிளாரிட்டி ஆஃப் தாட், கிளியரன்ஸ் ஆஃப் தாட் கிடைக்கும். சந்தோஷமான அனுபவங்கள், தெளிவான சிந்தனை ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் இன்றைக்கி வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுன்னா விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சந்தோஷமான செய்திகள் வரும். அந்த சந்தோஷமான செய்திகள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க, ஏன்னா பேசினா கொஞ்சம் சண்டை வரும். அதே சமயம் உடன்பிறப்புகள், குறிப்பாக அக்கா தங்க இவங்க கூட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் மனசில் கௌரவத்தை தரக்கூடிய செய்திகளாக வரும். கௌரவத்தை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருடைய உதவியின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன், அந்த விரையாதிபதி 2ஆம் இடத்துல குரு பார்வையில். இதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, குழந்தைகள் விஷயத்துக்கு, அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அது பற்றின மன உளைச்சல் அல்லது வேண்டாத எண்ணங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி கௌரவம் பார்த்தீங்கன்னா சிக்கல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றத்தின் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். முன்கோபம் அதிகரிக்கிறதுனால வேலை விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்றைக்கி முன்கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை சீர்குலைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். என்ன விரயங்கள் ஏற்படும். வெளியூருக்கு போகலான்னு சொன்னால் ஆஃபீஸில் தேவையில்லாமல் பேச்சு வாங்குவாங்க. அதே சமயம் சரி வீட்டில் இருக்கிறவங்க கூட சுமூகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் எதையாவது பேசி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு முன்கோபத்தை கிளறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டாலும் அதை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா கூட ட்ராவல் பண்ணுறவங்ககிட்ட அனாவசிய வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், கைகலப்பு போன்ற விஷயங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டியது இருக்குது. அதனால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி ஆஃபீஸுக்காக போனால்
ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு பயணம் செய்வதை தவிர்ப்பது, ஸ்கிப் பண்ணுவது நல்லது. விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். அந்த லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். உங்களுடைய எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு மன உளைச்சலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வருமானத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதையல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன பிராப்தி, சுக அதிகரிப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சுக்கிரன், செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன். அதனால் உங்களுக்கு மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் தான். பேச வேண்டியது இருக்கும், நிறைய பேசுவீங்க. எதுக்கு பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. அதனால் பேசுகிறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து மன நிறைவை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களை பற்றி தவறாக பேசினவர்கள், உங்களை பற்றி அவதூறாக பேசினவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயருகின்ற யோகமான நாள். தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுக அதிகரிப்புன்னா தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை, அலுவலகத்தில் ரிலாக்ஸ்டு மூடில் இருப்பீங்க, ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை எதிரியாக பாவித்தவர்கள்லாம் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய எதிரிகள், குறிப்பாக எதிர்பாலின எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்வீங்க. இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய வகையில் நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷம் அடைவீர்கள். அவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். இன்றைக்கி பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கர்வம்னா கொஞ்சம் தலகணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தந்தையின் சொல் கேட்டு நடந்தீங்கன்னா பெருசாக பாதிப்புகள் இல்லை. தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாருடனும் வாழ்க்கை துணையுடனும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் உங்களுடைய தந்தையுடன் ஆலோசனை செய்வீர்கள். உங்கள் தந்தையுடைய அறிவை பயன்படுத்துவது முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆலோசனை கொடுக்கறதுக்கு பதிலாக அறிவுரை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது நாலேஜ் ஷேரிங் பண்ணினா நல்லது. ஆனால் அவங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய எதிரிகள் வழியிலோ அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்யோன்யம் அதிகரித்து ரொமான்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கோ பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக நற்செய்திகள் வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இன்றைக்கி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆனால் நீங்கள் வாங்கின கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. ஏன்னா இப்போது ஜென்ம சனி நடக்குது. உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சில தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனசு சஞ்சலம் அடையும். மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலை விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் பொல்லாப்புக்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அடுத்தவங்க உங்கள் விஷயத்தை மட்டும் பேசுங்க. அதுவும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும். உங்களுடைய பர்சனல் ரகசியங்களையோ இல்லை அடுத்தவங்களுடைய ரகசியத்தை பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கோயில் குளம்ட்டு போயிட்டு வரலான்னு போவீங்க. அதனால் நேர விரயம் ஏற்படும். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி கோயிலுக்கு போவீங்க, திருப்பி ஒரு நேரில் வரலான்ட்டு. ஆனால் அங்கே போனால் நேரம் போகிறதே தெரியாது. ராத்திரி 8 மணி ஆகிடும். வீட்டில் எல்லோரும் தேடுவாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் திட்டு வாங்குறதுக்கு, குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் வாங்கின கடனையோ இல்லை கொடுத்த கடனையோ திருப்பி கேட்டால் இன்றைக்கி கெட்ட பேர் வரும். நீங்கள் கேட்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நட்புகளாக இருந்த எதிர்பாலினத்தவர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட நீங்கள் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் கவலைகள் இருக்காது. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மன தைரியத்தை கொடுக்கும். இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கணிப்பீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக அலுவலக ரீதியான விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் புதிய பிஸ்னஸில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவசரப்பட்டு முதலீட்டை அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. நண்பர்களுடன் பொழுதை கழித்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சற்று பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை நினைத்து கவலைப்பட்டு இருந்த விஷயத்திலெல்லாம் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசின எதிர்பாலின நபர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதே சமயம் உங்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.